கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கான வேத வசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் மனிதர்களுக்கென்று எல்லாவற்றையும் ஏராளமாய் தாராளமாய் படைத்தார் என்று பார்த்தோம். ஆதாமின் சந்ததிக்கே அவ்வளவு அதிகம் என்றால் கிறிஸ்துவின் சந்ததியாகிய உங்களுக்கு இன்னும் அதிகம் தருவார். ஆகவே தான் இயேசு சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா விளைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளைகள். நிச்சயமாக உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போனான். இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்த போது, என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரருக்கும் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ இங்கு பசியினால் சாகிறேன் என்று எழுந்து தகப்பனிடம் வந்தான். நிறைவான நன்மைகளை அனுபவித்தான். அதே போல அவருடைய செல்ல பிள்ளைகளாகிய உங்களுக்கு தேவன் சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் உங்களுக்கு கொடுப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.